வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம நிறைய சூப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம், வெஜிடேரியன்லையும் சரி நான் வெஜிடேரியன்லையும் சரி. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான முட்டை வச்சு சூப் சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக் ட்ராப் சூப்புக்கு முதல்ல நம்ம சிக்கன் ஸ்டாக் செய்ய போகிறோம். சுருக்கமாக சொல்லணுன்னா சிக்கன் வேக வச்ச தண்ணி. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் சிக்கன் பீசஸ் எலும்போடு எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பிறகு இதில் 4 பூண்டு பல்லு தட்டி போடணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 கேரட் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 செலரி காம்பு அதையும் நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த செலரி காம்பு சூப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இதில் ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் நல்லா கிண்டணும். அடுத்தது 1 லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பாத்திரத்தை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு 1 மணி நேரம் கொதிக்க விடணும். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சிக்கன் துண்டுகள் அந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த சிக்கன் ஸ்டாக்கை வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிளியராக இருக்குது சிக்கன் ஸ்டாக். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி நல்லா இருக்குது. இதுதான் நம்ம சூப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் ஸ்டாக் நீங்கள் மற்ற சூப்ஸ் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசர்லேயும் 1 மாதம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக் நீங்கள் முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப் செய்யும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். வடிகட்டின சிக்கன் ஸ்டாக்கை திருப்பி பாத்திரத்தில் ஊற்றி இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் போட்டு வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் சோயா சாஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 4 முட்டை ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். இந்த பீட் பண்ண முட்டையை அப்படியே அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா முட்டையும் வந்திருக்கு, நல்ல நூலாக இருக்குது. ஸோ இது நம்மளோட எக் ட்ராப் சூப். கடைசியில் கொஞ்சம் வெங்காயத்தாள் பச்சை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தாள் பச்சையை போட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சூடாக ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எக் ட்ராப் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதில் சிக்கன் ஸ்டாக்கும் நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேறு சூப்ஸ்க்கு கூட இந்த சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக் ட்ராப் சூப்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.